ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல இருந்து போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்க கேட்கணும்னா இந்த வீடியோக்கு கீழேயே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல இருந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆயிடும். அதை ஓப்பன் பண்ணி அந்த கதைகள் எல்லாமே நீங்க கேட்கலாம். நல்ல நல்ல சிறுகதைகள், நாவல்கள் எல்லாமே ரெகுலரா கொடுத்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச கதைகள் தான் வந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச ரைட்டர்ஸ் எழுதின ஸ்டோரிஸ் கொடுத்துட்டு இருக்கோம், நாவல்கள் வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை திருமதி சிவசங்கர் அவர்கள் எழுதிய தாய் அப்படிங்கிற ஒரு குடும்ப சிறுகதை. அந்த கதை தான் இப்ப கேட்க போறோம். ஸோ தாய்ங்கிற வார்த்தைக்கு பொருள் என்ன அப்படின்னா அன்பு, பாசம், நேசம், பராமரிப்பு, அக்கறை, அந்யோன்யம், தியாகம், இது மாதிரி பல பொருள் சொல்லலாம். ஆனா அது மாதிரியான ஒரு தாய்க்கே அந்த தாய் அப்படிங்கிறதுக்கான அருமை என்ன, பெருமை என்ன அப்படிங்கிறத உணர்த்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா ரொம்ப கொடுமை இல்லையா? அது சம்பந்தப்பட்ட ஒரு கதை தான் தாய். கேட்கலாமா? அம்மா, என்ன இந்த குட்டி, என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு கிளையண்டோட முக்கியமான விஷயம் பேச வேண்டி இருக்கு, அதுக்காக பாயிண்ட்ஸ் தயாரிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன வேணுமா உனக்கு? இல்லம்மா, சொல்லு டார்லிங். அம்மாவுக்கு நாளையாவது பாரு. நாளன்னைக்கு எங்க ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் டே மம்மி, நீங்களும் டேடியும் வரணும் மம்மி. நாளன்னைக்கா? 7ஆம் தேதியா? அதுவும் சாயங்காலமா? சாரிடா, அன்னைக்கு போர்டு மீட்டிங் இருக்கு, முடிய 7-8 ஆயிடும். நீ ஏன் இது முன்னாலேயே சொல்லல? அப்பாவும் அடுத்த வாரம் தானே வர்றாரு லண்டன்ல இருந்து. பிளீஸ் மம்மி, எல்லாருடைய அப்பா அம்மாவும் வராங்க மம்மி. முடிஞ்சா வரமாட்டேனா இந்துமா? மறுநாள் சண்டே தானே, அன்னைக்கு நீயும் நானும் ஷோலாவுக்கு போய் ஒன்னா ஸ்விம் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு வரலாம். ஓகே? ப்ராமிஸ்? ப்ராமிஸ்மா. இப்ப அம்மாவை தனியா விட்டுட்டு ஓடுறா? மம்மி. எஸ் இந்து, சொல்லு. வெளியே போக போறீங்களா? ரோட்டரி கூட்டத்துல உமன் ஆஃப் இந்தியாவை பத்தி பேச போறேன். மாலை போடுவாங்களாமா? ஆமாடா, போடுவாங்கடா. நானும் வரட்டுமா உங்களோட? இது பெரியவங்க கூட்டம் இந்து, உனக்கு போர் அடிக்கும். நான் உமாவை விட்டு உன்னை பீச்சுக்கு அழைச்சிட்டு போக சொல்றேன். ஹவ் அபவுட் ஐஸ்கிரீம்? உங்க மடியில நான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துகிட்டுமாமா? வேணாம் டார்லிங், புடவை கசங்கிரும். கிட்டவா, அம்மா உனக்கு ஒரு கட்டி முத்தா கொடுக்கறேன். உமா, இவளை கூட்டிக்கிட்டு பீச்சுக்கு போயிட்டு வர்றப்போ தாஸ் பிரகாஷ்ல ஐஸ்கிரீம் வாங்கி கொடு. என்ன? இந்து தூங்கிட்டாளா உமா? இப்பதான் படுக்க வச்சேங்கம்மா. தண்ணி கேட்டா எடுக்க வந்தேன். அந்த டம்ளரை என்கிட்ட கொடு, நான் எடுத்துட்டு போறேன். ஹாய் மம்மி, சர்ப்ரைஸ். ஹலோ குட்டிமா, சர்ப்ரைஸ் பாத்தியா? மம்மி மம்மி, போதும் போதும்டா, இந்தா தண்ணி குடி. வேணாம், கிஸ் வேணும் எனக்கு நிறைய. அம்மா, இப்போ உங்க மடியில நான் உட்காரலாமா? புடவை கசங்கனா பரவாயில்லையா? உட்காருடா, வா. இந்த கன்னத்துக்கு ஒரு கிஸ்ஸு, அந்த கன்னத்துக்கு ஒரு கிஸ், போதுமாடா? இந்தா தண்ணி குடிச்சிட்டு சமத்தா படுத்துக்கோ. மம்மி இன்னைக்கு உனக்கு ஒரு ஜோரா கதை சொல்ல போறேன். ஐயா மம்மி, என் மம்மி. ஓகே ஓகே, கழுத்த விடுறா, படு. படுத்தாச்சா? ஒரு ஊர்ல ஜாக் ஜாக்னு ஒரு பையனா, அவனுக்கு ஒரு அம்மாவான். மம்மி, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க மம்மி. தேங்க்யூடா கண்ணா, நீங்க தான் கொள்ள அழகு. சரி, பேசாம கதைய கேளு. அந்த பையன் ஒரு நாள். என்ன உமா? மிஸ்டர் ராமன் போன்ல கூப்பிடுறாருமா, அர்ஜென்ட்டா பேசணும் உங்ககிட்ட. 10 நிமிஷம் கழிச்சு நான் வரேன்னு சொல்ல. வேண்டாம் வேண்டாம், இரு, நானே வரேன். மம்மி, கதை. மிஸ்டர் ராமன் ஒரு முக்கியமான கிளையண்ட். அவசியம் இல்லாட்டி கூப்பிட மாட்டார் இந்து. இன்னொரு நாள் அம்மா கதை சொல்றேன். குட் நைட் டார்லிங். கேக் ரொம்ப நல்லா இருக்கு மாலினி. வாங்கினதா இல்ல வீட்டுல செஞ்சுதா? வாங்கினதுதான் ராஜி, வீட்டுல செய்ய எங்க நேரம்? MBA படிச்சுட்டு ஹஸ்பண்ட் கூடவே ஆபீஸ்லயும் பார்ட்னரா இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கிற. நேரம் இருக்காதுதான், ஆனா பிள்ளைக்கு சரியா பெரிய வேலையும் பார்த்துக்கிட்டு வீட்டையும் இத்தனை அழகா நீ எப்படிதான் கவனிக்கிறியோ? என்னால முடியாதுமா. கஷ்டமா தான் இருக்கு, ஆனாலும் நம்ம வீட்டு வேலையை நாம தானே கவனிக்கணும். இது யாரு? இதான் உன் பொண்ணா? இந்து, குளிச்சுட்டு வந்துட்டியா? இங்க வா டார்லிங். சே ஹலோ ஆன்டி. இது அவங்க டாக்டர் அனுராதா. அழைச்சிட்டு போய் விளையாடுடா. இந்த பொம்மை மாதிரி நான் பார்த்ததே இல்லை இந்து. எங்க அப்பா லண்டன்ல இருந்து வாங்கிட்டு வந்தார். ஆமா, அந்த வீடு, அந்த பொம்மை, அது பம்பாயில வாங்கினது. உன்னோட ஃப்ராக்ல இது என்ன பொம்மை? பொம்மையா? எங்க அம்மாவே எம்ப்ராய்டரி பண்ணி தைச்சது.
உங்க அம்மாவேவா? ஆமா இந்து, என்னோட ஃப்ராக்ஸ் எல்லாமே அம்மாவே தைப்பாங்க. எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க தெரியுமா? எங்க அம்மாவும் தான் நல்லவங்க, ரொம்ப கெட்டிக்காரங்க. ஆபீஸ்ல அப்பா மாதிரி எங்க அம்மாவும் வேலை பண்றாங்களே பாத்துக்கோ. எங்க அம்மா கேக் பண்ணுவாங்க, என்னோட பீச்சுக்கு வருவாங்க, என்ன குளிப்பாட்டி ட்ரெஸ் பண்ணுவாங்க, கதை சொல்லுவாங்க, எப்பவும் என் கூடவே இருப்பாங்களே. எங்க அம்மாவும் தான் கதை சொல்லுவாங்க. ஆனா உங்க அம்மா எப்பவும் உன் கூடவே இருப்பாங்களானோ? ஆமா, எப்பவும் இருப்பாங்க இந்து. உமா, டாக்டர் வந்திருக்காருன்னு சொல்லி இந்துவை கூட்டிட்டு வா. என்னமோ தெரியல டாக்டர், ஒரு வாரமா இந்து சரியாவே இல்ல. எது கேட்டாலும் சரியா பதில் சொல்றது இல்ல, இருக்கா. ஒழுங்கா சாப்பிடுறது இல்லையா, விளையாடுறது இல்லையா. உமா சொல்றா, கிட்ட நின்னு கவனிப்போம்னா முடியாதபடி எனக்கும் இப்ப பார்த்து ஆபீஸ்ல எக்கச்சக்க வேலை டாக்டர். ஆமா, சுந்தர் எங்க? அவர் ஊர்ல இல்ல டாக்டர், ஒரு செமினாருக்காக கல்கத்தா போயிருக்கார். நாளைக்கு வந்துடுவார். கூப்பிட்டா வராளா பாருங்க. இந்து, இதோ வந்துட்டேன் மம்மி. என்னமா பண்ணிட்டு இருந்த? உன்னை செக்அப் பண்ண டாக்டர் அங்கிள் வந்திருக்கார். சே குட் மார்னிங். குட் மார்னிங் டாக்டர் அங்கிள். குட் மார்னிங் இந்து. இப்படி வா. சொல்லு. ஆ, இங்க வலிக்குதா? இங்க இல்லன்னு அங்கிள். என் பக்கத்துல உட்காரு. டேய் அப்பா, என்னம்மா வளர்ந்துட்டேமா. உன்னை இத்தினூண்டு குழந்தையா வெளியில எடுத்து போட்டவன் நான் தான், தெரியுமா உனக்கு? அம்மா தொப்பையில இருந்து என்ன வெளியே எடுத்தது நீங்க தானே அங்கிள்? ஆமா, நானே தான். எப்படி எடுத்தீங்க? அம்மா தொப்பையில ஜிப் இருக்கா, திறந்து எடுத்தீங்களா? அது அது அப்படி இல்லை இந்து, அதை விளக்கி சொன்னா உனக்கு இப்ப புரியாதுமா. அங்கிள், டாக்டர் படிப்பு படிச்சாதான் அது புரியுமா? ஆமா, பெருமூச்சு விடு, திரும்பு. அங்கிள், என்னம்மா? வந்து வந்து தொப்பையில இருந்து எடுத்த மாதிரி திரும்ப தொப்பைக்குள்ளேயே என்ன வச்சிட முடியுமா அங்கிள்? அது எப்படி முடியும்? ஏன் முடியாது அங்கிள்? இப்ப நீ பெருசா வளர்ந்துட்டியே, மருந்து கொடுத்து பெரியவளை சின்ன பாப்பாவா சுருக்க முடியாது? அதெல்லாம் முடியாதுப்பா. ஏன் முடியாது அங்கிள்? அது இன்னும் அந்த மருந்த யாரும் கண்டுபிடிக்கலையே. நீங்க பெரிய டாக்டர்னு மம்மி சொல்லுவாங்களே, நீங்க கூட கண்டுபிடிக்கலையா அங்கிள்? சுருக்க கண்டுபிடிச்சு அந்த மருந்தை எனக்கு கொடுத்து திரும்ப அம்மா தொப்பைக்குள்ள போக வச்சிருங்க அங்கிள். அப்பதான் அம்மாவோட எப்பவும் என்னால இருக்க முடியும். பிளீஸ் அங்கிள், பிளீஸ். கெஞ்சலாக ஆனால் தீவிரமாக இந்து பேசி நிறுத்த மாலினி திடுக்கிட்டு போனாள். இந்துவின் உடம்பில் கோளாறு இல்லை, மனசில்தான் என்பது அப்பட்டமாக புரிய எதிரில் அமர்ந்திருந்த டாக்டரை ஒரு கணம் வெறித்துவிட்டு பார்வையை தழைத்துக் கொண்டாள். சில நிமிஷங்கள் மௌனமாக இருந்து யோசித்து, நாளைக்கு சுந்தர் கல்கத்தாவில் இருந்து வந்ததும் சொல்ல வேண்டியது என்ன என்பதை தீர்மானித்து விட்டவளாய் மகளை எட்டி பிடித்து இழுத்து, புடவை கசங்கனா பரவாயில்ல, அம்மா மடியில உட்காருடா என்று மெதுவாக அவள் கூற, அதை நம்ப முடியாதது போல இந்து கண்களை விரித்தாள். அதன் பிறகு ஐ லவ் யூ மம்மி என்று சொல்லி அழுந்த தாயை கட்டி முத்தமிட்டாள். தாய் சிறுகதை முற்றும். இந்த கதை சாவி வார இதழ்ல 1980 வெளிவந்தது.